நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, மே மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று காலை 8:13 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:06 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகம், பின்பு இரவு 8:06 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரமம் இன்று இரவு 8:06 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்று கருத்துடையோர் எல்லாம் மனம் மாறக்கூடும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வீர்கள். நல்லது கெட்டதுகளை இன்று நீங்க தலையிடுவீர்கள். கவனம் சிதறாமல் எதிலும் ஈடுபடுவது நல்லது. நாணய பாதிப்புகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். எதிலும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சிறப்படைய கொடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. எதிர்பார்த்தபடி எல்லாம் சீராக இருக்கக்கூடும். வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வீணான விவகாரங்களை தடைகள் செய்ய வேண்டாம். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று எல்லா விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி நடை போடலாம். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று நீங்க சரி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், பதட்டம் வேண்டாம். அன்புடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். காதலுக்காக நீங்க யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்த்துவிட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும், புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். செய்தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாக இருக்கக்கூடும். உற்றார் உறவுகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். எண்ணிக்கைகள், அதாவது மாற்று கருத்துடையோர் எண்ணிக்கை அதிகரிக்கும், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி என்று பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு சுமூகமாக செல்லும். சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பண வரவு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொது இடங்களில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கிருத்திகை என்று உங்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. சிரமங்களும் விலகி செல்லக்கூடும். என்று வீணான விவகாரத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பழைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். அலுவலகத்தில் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும்.
கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொத்து விவகாரங்களில் மட்டும் கவனம் இருக்கட்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற தெளிவு வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வங்கி கடன்கள் கூட எளிமையாக கிடைக்கக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடுங்க. என்று பெண்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கட்டும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சின்னதாக சிரமத்தை கொடுக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதல் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியில வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக செல்லுங்கள். உயர்கல்வியில என்ன படிக்க வேண்டுமோ அதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்புங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வீணான விவகாரங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கையெழுத்தாக கூடும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. இன்று எல்லா விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். சான்றோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். என்று மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடுங்க. மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் பிறக்கக்கூடும். மன வலிமை கூடிவிடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவையையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. என்று மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க அலைந்து தெரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள். இந்த செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றக்கூடும். ஆழ்ந்த வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர வழி பிறக்கும். தொலைபேசி வழி தகவல் தொலைதூர பயணத்திற்கு உறுதுணை புரியுங்க. எதிர்காலத்தை கருத்து கொண்டு சில திட்டங்களை தீட்டுவீர்கள். நுணுக்கமாக யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் மனம் தளராமல் செயல்படுவீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திரிமலாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பின்னே சரியாகும். வீட்டை விரிவுபடுத்தி கண்டு முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். கடன் விவகாரங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள். உப தொழில் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வங்கி கடன்கள் கூட கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை இப்போதைக்கு விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. மாணவ கண்மணிகள் படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரீஷம். இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கடன் விவகாரங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள்.
சமுதாயத்தில் நீங்க அக்கறையுடன் செயல்படுவீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்களை இட்டு இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். திருவாதிரை இன்று பெரிய பிரச்சனையில் தன்னை காத்துக் கொள்வீர்கள். வீண் விரயங்கள் மட்டும் செய்துவிட வேண்டாம். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி மேலோங்கி விடக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடன் விவகாரம் நீங்க கவனமாக அணுக வேண்டும். சின்னதாக மனஸ்தாபம் ஏற்பட்டு எல்லாம் சரியாக கூடும். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் என்று எதிர்மறையான எண்ணங்கள் வந்து செல்லுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். வாகனம் வாங்கும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை இன்று நீங்க கையெழுத்திடுவீர்கள். இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். இன்று உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வேலைகள் முன்னேற்றம் இருக்கும். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. இருந்தாலும் எதையும் அனுசரித்து செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கக்கூடும். வாழ்க்கை தேவையை கூட இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொகையும் எதிர்பார்த்தபடி வரக்கூடும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவருடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி பழகுவது நல்லது. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான திருப்பத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வேண்டியவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கோபப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் என்ன வேண்டுமோ அதை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்விக்கான முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். இன்று மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடைபெற கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்ற விருது விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். நிதானமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். திருப்பு முனையாக எல்லாம் இருக்க கொடுங்க. கோபமாக பேசுவதை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பூசம் நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். எல்லாருடைய வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் என்று உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்பங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோபப்படாமல் பேசுவது எதிலும் நல்லது. விருந்து விழாக்கள்ல கூட கலந்து கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் ஏற்பட கூட்டம். கவன நெருக்கடிகளை இன்று நீங்க சமாளித்து விட வேண்டும். மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சுய மரியாதை கண்டிப்பாக கூட்டும். பொது விஷயங்களில் தலையீடுகள் முழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு மற்றவர்கள் உறுதுணை செய்யும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆனந்த வாழ்வுக்கு அடித்தளம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சொத்து சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இடமாற்றம் ஊர்மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். உறவினர்கள் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு ஓரளவு சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் தான் சமாளிக்க வேண்டும். சரக்குகளை வாங்கும் பொழுதும் சரி, விற்கும் பொழுதும் சரி, கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. எதையும் யோசித்து பொறுமையாக நிதானமாக செயல்படுத்துங்கள். பாதுகாப்பை எப்பொழுதுமே முன் நிறுத்துங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. நிதானமாக பேசி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அனைவரும் அனுசரித்து செல்லுங்கள், அது போதும். காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்கள் நிலையான விஷயங்களை தலையீடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்கள் இருந்தாலும் போக போக சரிப்படுத்திக் கொள்வீர்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. சில விஷயங்கள் நீங்க தெளிவு பெற வேண்டும். டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று காதலில் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டம் இருக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பங்கள் இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் எல்லா வகையிலும் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் இந்த நாளை அற்புதமாக எதிர்கொண்டு வழிநடத்தி செல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நேரத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சிவபெருமான் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். குழப்பங்கள் மத்தியில் தான் சில காரியங்கள் வெற்றி நடை போடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைக்கெல்லாம் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரையும் அனுசரித்து செல்வதே மிக சிறப்பு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. சகோதர வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். விடாபிடியாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்பட வேண்டும். இந்த நாள் நீங்க யோசித்து செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வச்சிருக்கும். மனம் தளராமல் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்திரம். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று எதிலும் உங்களுக்கு நல்லதொரு வழி பிறக்க கொடுங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடன் விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டும் நாடு என்று சொல்ல முடியும். கவலைப்பட வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்று கொஞ்சம் நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். கன்னி ராசினியர்கள் அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இல்லம் தேடி இனிய கனவுகள் வரக்கூடிய சூழல் இருக்கும். அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். திறமைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இடம் பூமி வாங்கி சேர்க்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். பகைவர்களால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தொல்லைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதிய நண்பர்களுடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். எல்லாம் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்க கொடுங்க. விவரமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சி கூட திருப்ப முனையாக இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பழைய பிரச்சனைகள் கூட இப்பொழுது தீர்வு கிடைக்க கொடுங்க. என்று பெண்கள் அவசர முடிவுகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். காதல் சிரமத்தை கொண்டிருக்கும். குழப்பத்தையும் கொண்டிருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுப்பாக இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போக போகத்தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் முயற்சியின் பேரில் வெற்றி நடை போடுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சிவபெருமான் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும்.
நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சுமூகமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம் நல்லவைகள் தேடி வரக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். துடிப்புடன் செயல்படுவீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நினைவாகக்கூடும். பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காத சுய மரியாதை கூடிவிடுங்க. சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. என்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சித்திரை இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கூடிவிடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். அரசு அனுகூலம் உண்டாக கொடுங்க. தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் வெற்றி இருக்கும். இன்று ஓரளவு சுயமரியாதை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தூரதேச பயணங்களால் ஏற்பட்ட தொல்லை விலகி செல்லக்கூடும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக விரிவடையும். அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று ஓரளவு எல்லாம் திருப்பங்கள் நிறைந்த நாளாகவே இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். சுமூகமான உறவு இன்றி ஏற்படக்கூடும். எதிலும் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்குங்க. கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. மன துணிவு இன்றி ஏற்படக்கூடும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்வீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்கோபத்துடன் மட்டும் இருக்க வேண்டாம். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பயம் வேண்டாம். பெண்கள் இன்று நிர்வாக தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் நல்லதொரு தீர்வு கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிராக இருக்குங்க. சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். காதலை இப்போதைக்கு விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று மற்றொரு மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பார்த்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். இன்று நீங்க திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். சுவாதி அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கட்டுவீர்கள். சொத்து சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. விசாகம் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மனதார எதிலும் ஈடுபட்டு செயல்படுத்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனஸ்தாபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு மன துணிச்சல் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். மன உறுதி இன்றி வெளிப்படக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். கல்யாண கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க.
மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இன்று நிலைத்து காணப்படுவீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சந்தித்த நபரால் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று நல்லவர்கள் நட்பாக இருக்க கொடுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் பேசி பழகுவது மிக நல்லது. குடும்பத்தில் இருப்புடன் கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் வீண் விவாதங்கள் ஏதும் தயவு செய்து வர வேண்டாம். அக்கப்பக்கத்துடன் சிலரை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை நிறைவாக பேசுவது மிக நல்லது. அதே போல பெண்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். வாக்குவாதம் செய்ய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பொறுப்பாக இருக்க பாருங்கள். பெண்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க தேவைகள் பூர்த்தியாகும். குழப்பங்கள் சரியாகும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க சந்தேக பார்வையை தயவு செய்து வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். பொது வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மாற்றங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பம்பரமாக சூழ்ந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். அனுஷம். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பிரச்சனைக்கெல்லாம் என்று தீர்வு கிடைக்கக்கூடும். நல்ல எண்ணங்களுக்கு செயல்படுவீர்கள். என்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். என்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. தனுசு ராசினியர்கள் என்ற வியக்கும் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். என்ற நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தனுசு ராசினியர்கள் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். தொழிலும் நல்லபடியாக நடக்கக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். என்று மாற்றங்கள் உரியதாக இருக்க கொடுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் இன்று நீங்க வேகம் காட்டுவீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சக நண்பர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய சூழல் இருக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான திருப்பத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனை தன்னை காத்துக்கொள்ளும் உதவும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் என்று மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் திருப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் மட்டும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அனுசரித்து செல்லுங்கள். என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். உயர்கல்வியில கூட சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்களும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தொழில் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும். கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். பொது வாழ்க்கையில புகழ் கூடிவிடும். அலைச்சலுக்குரிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. போராடம். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க. முக்கிய முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அனுகூலமான தீர்வு ஏற்படக்கூடும். பணிபுரியக்கூடிய இடங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கடலில் இருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. கண்டிப்பாக கடனை அடைத்து விடுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். உத்திராடம். தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிலும் இன்று வேகம் காட்டுவீர்கள். திடகார்த்தமான நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். நன்மைகள் உங்களுக்கு தேடி வரக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கடனில் இருந்து அடைபடக்கூடிய சூழல் இருக்கும். இன்று அஸ்திவாரத்தோடு நின்ற கட்டிட பணியை மீண்டும் தொடரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு முயற்சியும் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கூடும். மகரம் ராசினியர்கள். இன்று எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தை சொல்லிவிட்டு செய்வது மிக சிறப்பு. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி ஒரு பக்கம் கூடிவிடுங்க. அஸ்திவாரத்தோடு நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோகி விடக்கூடும். குடும்ப சுகத்தில் இன்று திருப்திகரமான சூழல் ஏற்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். வீண் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அனுகூலமான நல்லதொரு சூழல் வெளிப்படக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்வதில் கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டுவது கண்டிப்பாக நல்லதொரு காலகட்டமாக இருக்கக்கூடும். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். பழைய பாக்கிகளை இன்று பேசியே வசூல் செய்து விடுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள கொடுங்க. பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். காதலை நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் வெளிப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தெய்வீக பக்தி இன்று அதிகரிக்க கொடுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றி மறையக்கூடும். செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மனம் போல் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். என்று உறவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் இருக்கும். தொல்லை தந்தவர்கள் காணாமல் போகக்கூடும். திருவோணம். இன்று அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வாகனத்தை இயக்கும் பொழுது பொறுமையாக இயக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். நாணய பாதிப்பிலிருந்து தப்பிக்க இயலுங்க. கருத்து உடையோர் இன்று மாற்று கருத்து உடையோர் என்று எண்ணங்களை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ஓரளவு சுலபமாக இருக்கும். ஓரளவு மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். அவிட்டம். என்று உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும்.
திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வேக்கும் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். சிரமங்கள் ஓரளவு சரியாக கூடும். வியத்தகும் அளவில் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று உங்களுக்கு தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட கொடுங்க. முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். இன்று உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று நீங்க பொது வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள் இந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இனிமையான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நெருங்கிய உறவில் ஏற்பட்ட விரிசல் மறைந்துவிடக்கூடும். தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடுங்க. புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பது நல்லது. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். சரக்குகளை வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெற முடியும். எதிர்பார்த்தபடி சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். காதல விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாம் சரியாகும். காதல நீங்க கொஞ்சம் அமைதி கொள்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்குங்க. நன்மைகளும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். அடுத்தவுடன் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கவன பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கருத்து மோதல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நினைத்தபடி உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். சதயம் என்று பெருமைப்படும் விதத்தில் எல்லாம் நடக்க கொடுங்க. லாபம் சீராக இருக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அனைவரும் விஷயத்திலும் நீங்க தெளிவாக இருப்பது நல்லது. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். இனிமையாக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். தன்னிச்சையாக முடிவெடுப்பீர்கள். என்று உங்களுக்கு தொழில் முன்னேற்ற பாதை நோக்கி செல்ல கொடுங்க. போராட்டாத்தி இன்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பேச்சை நிதானமாக செயல்படுத்துவீர்கள். எதையும் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்திக் கொள்வது நல்லது. பிரச்சனைகளை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். சகோதர வழியில் சகாயம் கிட்டக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை கூட தெளிவாக எடுப்பீர்கள். லாபம் ஈட்டிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். சகோதர வழியில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சகோதர வழியில் உங்களுக்கு அன்பும் வெளிப்படக்கூடும். சகாயமும் கிடைக்கக்கூடும். தொழில் முன்னேற்ற பாதை நோக்கித்தான் செல்லும். குடும்பத்துடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நட்பால் நன்மை கிட்டுங்க. இன்று அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். தெய்வ பக்தி ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். எதையும் செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தன்னிச்சையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. மற்றவுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்க வேண்டும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் கண்டிப்பாக நீங்கும். நினைத்தபடி காரியங்களை வெற்றி இருக்குங்க. பண வரவுகள் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். லாபம் பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. நுட்பமான அறிவை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லம் தேடி இனிய கனவுகள் வரக்கூடும்.
நல்ல எண்ணங்கள் வரக்கூடுங்க. ஆன்மீக பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்று முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பெண்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமத்தை கொண்டிருக்கும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இப்பொழுது உயர்கல்வியில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் சிறந்து விளங்கி காண முடியுங்க. முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக மாணவ கண்மணிகள் சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடினை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி என்று இனிமையாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வீணான விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி நியாயமான விஷயங்களின் நன்மைகள் ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடிவிடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. இன்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நெடுநாளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக இருக்கும். வங்கி கடனும் கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். என்று உங்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.